மெத்தட் ஆஃப் டிஃபரீஷனை கிராஃப் மூலமாக ஈஸியாக பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு அசட் எடுத்தாலும் அந்த அசட்டு டியர் அண்ட் வியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி டியர் அண்ட் வியர் ஆகிறது வந்து டிப்ரீஷன் சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரி டிப்ரீஷன் ஆகும்போது அந்த அசட் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இதை அப்படியே விட்டாச்சுன்னா அந்த அசட்டை யூஸ் பண்ண முடியாமல் ஆயிரும். ஸோ அதை சரி செய்கிறதுக்கு சரியான அளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ அதனால் அதுக்கான தேவையான மெத்தடை யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், சிங்கிங் ஃபண்ட் மெத்தட், பெர்சன்டேஜ் ஆன் டிமினிஷிங் வேல்யூ மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தட் இருக்குது. இதில் ஃபஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் பொறுத்தளவில் ஒவ்வொரு வருஷமும் யூஸ் பண்ணக்கூடிய டிப்ரீஷன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், வேரி ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 இயருக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ எல்லா வருஷமே வந்து அதே அமௌண்ட் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் இருக்குது வேல்யூ ஆஃப் அசட். ஸோ அந்த அசட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ ரைட் சைடில் டிப்ரீஷன் அமௌண்ட், ஸோ வருஷம் எவ்வளோ டிப்ரீஷன் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி ஸோ அது ரைட் சைடில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கிராஃபோட கீழே வந்து என்ன இருக்குதுன்னா அந்த அசட்டோட லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அசட் வந்து 15 வருஷம் ரன்னிங்கில் இருக்கும் அப்படின்னா ஸோ அதில் வந்து 1 2 3 சொல்லி 15 வரை எடுத்துருக்குறோம். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பொறுத்தளவில் வந்து ஒரே மாதிரியாக டிப்ரீஷன் அமௌண்ட் இருக்கிறதுனால இதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னு சொல்கிறோம். ஸோ இதோட கிராஃபும் பார்த்திங்கன்னா சரிவாக ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா வருஷம் ஒரே அமௌண்ட், எக்ஸாம்பிள் 10,000 ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இந்த லைனும் கூட சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடை யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாகவே டிப்ரீஷன் அமௌண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ அதில் எந்த டிஃபிகல்ட்டும் இருக்காது. ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜாக இது இருக்குது. ஸோ ரெண்டாவது சிங்கிங் ஃபண்ட் மெத்தட். சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் பொறுத்தளவில் மிஷின் வாங்கும்போதே ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த அமௌண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸோ அந்த மிஷினோட லைஃப் முடியும் போது ஸோ அதை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண தேவை வருது. ஸோ அதை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு வருஷமும் அந்த மிஷின் அல்ல அந்த அசட் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ டிப்ரீஷன் ஆகுது, அதை சரி செய்யணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை யூஸ் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட்டு மூலமாக ஒவ்வொரு வருஷமும் டிப்ரீஷன் அமௌண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் டிப்ரீஷன் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒருவேளை அதிகமாகும் போது டிப்ரீஷன் அமௌண்ட் சென்ட் பண்ணுறோடைய அமௌண்ட்டும் அதிகமாகுது. ஒருவேளை அது குறையும் போது அமௌண்ட் டிப்ரீஷனுக்கு சென்ட் பண்ணுறக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டும் ரெடியூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃப் எடுத்தாச்சுன்னா இதுதான் சிங்கிங் ஃபண்ட் மெத்தடோட லைனாக இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் லைன் பார்த்திங்கன்னா நேராக தான் இருக்குது. ஸோ ஒருவேளை இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கிறதுனால ஸ்டார்டிங்கில் வந்து நேராக வருது. ஸோ அதிக அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணலை. ஸோ கீழே வர லைன் பார்த்திங்கன்னா அப்படியே சரிவாக போயிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து அதிக பணம் வந்து டிப்ரீஷன் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் இந்த மாதிரி கருவாக போகுது. ஸோ இந்த சிங்கிங் பண்ணுற மெத்தடில் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷினை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக தனியாக வந்து காசு வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதேபோல் டிப்ரீஷன் அமௌண்ட்டும் தனியாக அதோட நீடும் வந்து இருக்காது. ஸோ இது வந்து இதோட அட்வான்டேஜாக இருக்குது. அதே நேரத்தில் மிஷின் வாங்கும்போதே அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறதுனால ஸோ முதலீடு வந்து இதில் வந்து அதிகமாக தேவைப்படுது. ஸோ மூணாவது பெர்சன்டேஜ் ஆன் டிமினிஷிங் வேல்யூ மெத்தட். ஸோ இந்த மெத்தடை பொறுத்தளவில் டிப்ரீஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா ரிடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதோட பெர்சன்டேஜ் ரிடியூஸ் ஆகிட்டே வருது. ஸோ அதே தான் கிராஃப்லையும் இருக்குது. ஸோ அந்த லைன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அதிகமாக வந்து அமௌண்ட் டிப்ரீஷன் அமௌண்ட் சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் வெர்டிகலாக வர மாதிரி வருது. ஸோ கீழே வர அந்த லைன் கீழே வர ஸோ அப்படி நல்லா சரிவாகுது. ஸோ இதை எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் இப்படி இந்த மாதிரி சரிவாக வருது. ஸோ இந்த 3 மெத்தடுமே வந்து டிப்ரீஷனை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு, டிப்ரீஷன் அமௌண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.